Hi friends, after 2 years again நான் வந்து வீடியோ வந்து போட போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் போட்ட வீடியோஸ் தான். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன், ஒரு 300 வீடியோஸ் பக்கம் போட்டிருப்பேன். எல்லாமே ஸ்டடி ஓரியன்ட் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் குவாலிட்டி இல்லாமல் இருக்குது, நிறைய வீடியோஸ் வந்து கண்டென்ட் தெளிவாக இல்லைன்னு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அட் த சேம் டைம் வந்து பைத்தானில் வந்து எனக்கு நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸ் எடுக்க முடியுமான்னு. ஸோ எனக்கு ஒர்க் அதிகமாக இருந்தனால லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து எந்த ஒரு வீடியோ என்னால் போட முடியல. ஆல்ரெடி பைத்தான் சீரியஸ் வந்து ஒன்று போட்டிருப்பேன், அது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இப்போது பார்க்க போகிற சீரியஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்ட்ராக்டிவாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட் லெவலுக்கு வந்து என்ன இண்டஸ்ட்ரி லெவலில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அந்த லெவலுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் வந்து இது ஜீரோ ஸ்க்ராட்ச்லேருந்து தான் மறுபடியும் அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இது போத் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வெர்ஷன்ஸ் வந்து போகிறேன். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டவுன்லோடிங் ஆன்வர்ட்ஸ் வி கேன் ஸ்டார்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இது எப்படி டவுன்லோட் பண்ணுவோம், எப்படி அப்லோட் பண்ணுவோம், ஸோ எப்படி வந்து ப்ரோக்ராம் வந்து நம்ம ஹலோ பைத்தான் ப்ரோக்ராம் வந்து போடுவோம், எல்லாமே நிறைய வந்து பழைய வீடியோஸ் என்னோட பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து நிறைய குவாலிட்டி இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து டெய்லி வந்து ஒன் வீடியோ வந்து போட்டீங்கன்னா ஜாஸ்தி டைம் எடுத்துக்காது. பேசிக்ஸ் பைத்தான் வந்து முடிக்க ஒரு 15 days வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் லெவலுக்கு நம்ம இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்றுனா வந்து நம்ம அகெயின் அண்ட் அகெயின் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹவு டு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பைத்தான். ஓகேங்களா? ஸோ நம்ம பைத்தானோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து தெரியும். ஸோ அதுக்கு வேண்டி நான் டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், டவுன்லோட் பைத்தான்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம மெஷினில் வந்து பைத்தான் இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டை டேரெக்டாக போய்க்கலாம். கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து போயிட்டு நீங்கள் பைத்தான் அடிச்சிங்கன்னா ஸோ பைத்தான் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கு எல்லாமே வந்து காட்டும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன், எல்லாத்தையும் வந்து நான் இப்போ என்ன ரிமூவ் பண்ணிட்டேன் உங்களுக்காக வேண்டி. ஸோ இப்போது டவுன்லோட் பைத்தான். ஸோ python.org பைத்தானோட அஃபீஷியல் வெப்சைட் இதுதான். இதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பைத்தான் வந்து இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ இந்த சாஃப்ட்வேரில் போனீங்கன்னா லேட்டஸ்ட் ரிலீஸ் இங்கே வந்து காட்டும் உங்களுக்கு, டவுன்லோட் பைத்தான் 3.8.5ங்கிறது. ஸோ இங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ நல்லா வந்து நான் எப்படி டவுன்லோட் எனக்கு வந்து வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் ரிலீசஸ்க்குள்ளே போய்க்கொண்டு நம்ம பழைய வெர்ஷன்ஸுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.7.4 வந்து நான் எடுத்து டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ இதில் போனீங்கன்னா ஆல் ரிலீசஸ்க்குள்ளே நிறைய ரிலீசஸ் இருக்குது. இங்கே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வந்து காட்டும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 3.7.4. ஸோ உடனே நீங்கள் கேட்கலாம், இது வந்து 3.7.4 நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டால் ஆகாது சில பழைய ஓஎஸ் வந்து வச்சுருந்தீங்கன்னா. ஸோ அப்போது பழைய ஓஎஸ்க்குனா என்னது விண்டோஸ் 7 or 8 யாரும் யூஸ் பண்ணுறதில்ல மோஸ்ட்லி. சப்போஸ் நீங்கள் விண்டோஸ் 7 யாராவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 3.6.4 வெர்ஷன் அந்த 3.6.4 அண்ட் எபோவே நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது, வேஸ்ட்டு. EXE இருந்தால் மட்டும்தான் வந்து எடுத்துக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டி இன்ஸ்டாலர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்ஸ்டாலர் வந்து இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து காட்டு. ஸோ EXE வந்து பார்த்தீங்கன்னா x86-64 எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது. ஏன் x86-64 எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர் வந்து நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ன பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நமக்கு வந்து பிட் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்க்குறது எப்படின்னு வந்து தெரியும். ஸோ மை கம்ப்யூட்டரில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து போனீங்கன்னா அதில் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ன பிட் 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமானு வந்து உங்களுக்கு வந்து காட்டு. ஸோ என்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதனால் வந்து என்ன பண்ணுறேன்னா 64. சப்போஸ் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 32 இருந்துச்சுன்னா யூ நீட் டு டவுன்லோட் x86. ஸோ நீங்கள் ஜிப் ஃபைலாவோ இன்ஸ்டாலரோ வெப் எதை வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் வந்து சப்போஸ் இந்த பேக்கேஜ் வந்து வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா x86-64 பிட் எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர். அப்படி இல்லாட்டி நீங்கள் 32 பிட் வச்சுருந்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர் இதே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். x86 எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர் டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லை சார் எங்கிட்ட வந்து மேக் புக் தான் வந்து இருக்குது, ஸோ நான் வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் யூ கேன் யூஸ் மேக் புக் 64. அதுலேயும் வந்து
32 பிட்டா 64 பிட்டா உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை லைனக்ஸாக இருந்துச்சுன்னா அதனோட ப்ரொசீஜர்ஸ் வந்து வேறு. இன்னும் இந்த டார் ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நெட்டில் போய் அடித்து கூகுள் பண்ணாலே வந்து காட்டு பிப் இன்ஸ்டால் வந்து போட்டு நீங்கள் பைத்தான் வந்து கொடுத்தீங்கன்னா அது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ லைனக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் இப்போ பார்க்க வேணாம், பின்னாடி வந்து நம்ம சர்வர் கான்ஃபிகரேஷன் ஏதாவது வந்து பார்க்கும்போது எப்படி வந்து லைனக்ஸ் பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு விஎம் வந்து போட்டு நான் அதை வந்து இன்ஸ்டால் வந்து நான் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இப்போதைக்கு நம்ம ஸ்டடி பர்பஸ்க்கு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், x86 64 எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் 25 MB தான். ஸோ இதே வந்து நீங்கள் ஒரு 3.6.4 ஒரு 30 MB மேக்ஸிமம், இது 30 to 35 MB வந்து தாண்டாது உங்களோட. இது வந்து பைத்தான் வந்து இன்டர்பிரட்டர்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ஒன்று அப்கமிங் கிளாஸஸ் 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸோ ஆஸ் யூஸ்வல் தான் நம்ம எல்லா அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான், யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் டபுள் கிளிக் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேலை வந்து பண்ணணும். நீங்கள் எடுத்தோன்னே நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு போக வேணாம். ஸோ நீங்கள் இங்கே ஆட் பைத்தான் 3.72 பாத். ஸோ நம்ம ஜாவா ஏதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தானே தெரியுது, நம்ம செட் பார்த்து வந்து போய் பண்ணுவோம். இங்கே நீங்கள் டேரெக்டாக ஏட் பைத்தான் 3.72 பார்த்து கொடுத்தீங்கன்னா பார்த்தில் போய் அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் செட்டப்பில் போய் ஆட் ஆகிக்கும். என்விரான்மெண்ட் வேரியபிள் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, அது அதே மாதிரி தான் மை கம்ப்யூட்டரில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள் போய் பார்ப்போம். இது எதுக்காகனா உங்கள் கமெண்ட் ஃப்ரண்ட்ல வந்து பைத்தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகுது. இங்கே வந்து நீங்கள் பைத்தான் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா இங்கே வந்து உங்களுக்கு இங்கே வந்து கமெண்ட் ஃப்ரண்ட்ல வந்து காட்டும். ஸோ இதெல்லாம் ஃபியூச்சரில் வந்து நம்ம பார்க்கலாம் எதுக்காக வந்து இதெல்லாம் செட் பண்ணுறோம், இது செட் பண்ணாம விட்டோம்னா என்ன ஆகுது அப்படின்னு. ஸோ கஸ்டமைஸ் இன்ஸ்டலேஷன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், கஸ்டமைஸ் இன்ஸ்டலேஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ மற்றபடி ஒன்றும் பெருசாக கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் ஆல் யூஸர் வேணாலும் கொடுத்து, இது ஆப்ஷனல் தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ C:+ ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இருக்குது இன்ஸ்டால் பண்ணுற லொக்கேஷன். ஸோ இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக C:+ வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க வெளியே வேணும். ஓகேங்களா? இல்லைன்னா நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற பிளேஸ் எந்த ஒரு லொக்கேஷனில் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இந்த சீரியஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் விட்டு போன கிளாஸஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுங்க, ஸோ எடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ என்னோட ஒர்க் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியல, சாரி. ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபாலோ திஸ் வீடியோஸ். ஓகேங்களா? ஸோ டெய்லி ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ 15 நாள் வந்து முடிஞ்சிடும். தெர் இஸ் நோ நீட் டு ஸ்பெண்ட் அ மணி ஃபார் திஸ் ஒன். ஓகே, யூ கேன் ஃப்ரீலி ஆக்சஸ் திஸ் வீடியோஸ். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா வீடியோஸ் வந்து நிறைய வியூஸ் வந்து போயிருக்குது. ஸோ நான் என்னோட பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பைத்தான் தான். கோர் ஜாவா முடிச்சுட்டு அடுத்து வந்து ஸ்ப்ரிங் பூட்டில் ஹைபர்நெட் வந்து போடுங்க, நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன் ஃபியூச்சரில் ஏதாவது எனக்கு ஆப்ஷன் ஒர்க் பண்ணுற ஆப்ஷன் வந்து கிடைச்சதுன்னா ஐ வில் ட்ரை டு அப்லோட் தீஸ் வீடியோஸ் ஆல்சோ. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் ஒன், ஸோ இந்த பைத்தான் வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ரியல் டைமில் வந்து எப்படி வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஒரு க்ளவுட் பேஸ்டு, ஒரு AWS க்ளவுடோ இல்லைன்னா வந்து ஒரு IBM க்ளவுடோ இல்லைன்னா தென் நெக்ஸ்ட் வந்து அசூர் க்ளவுட்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டாக வந்து ஒரு ஜாங்கோ ப்ராஜெக்டோ ஒரு ஃப்ளாஸ்க் ப்ராஜெக்டோ வந்து நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் வந்து டேரெக்டாக வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கோல்னே வந்து வச்சுக்கலாம் என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் கோர்ஸ் ஸ்ட்ரக்சரை கூட நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸில் வந்து என்னென்ன வந்து தரலாம், இதில் என்னென்ன கவர் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற டாபிக், இந்த டாபிக் முடிஞ்சு இன்ஸ்டலேஷன், டவுன்லோடிங் இன்ஸ்டலேஷன் அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ ஆஃப்டர் ஏ லாங் டைம் ஒரு வீடியோ வந்து ஒரு பிளேயர் சொல்லி போடுற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து வர டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 minutes அவ்வளோதான். ஜாஸ்தியாலும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை, ஒரு 10 to 15 minutes அவ்வளோதான் ஒரு வீடியோவுக்கு. தட்ஸ் இட். ஓகே, இன்ஸ்டலேஷன் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணது வந்து நம்ம கரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமா அப்படின்னு வந்து பார்க்குறதுக்கு நம்ம எக்ஸஸில் கமெண்ட் ஃப்ரண்ட் வந்து போயிட்டு பைத்தான் வந்து டைப் பண்ணிங்கன்னா ஸோ உங்கள் பைத்தான் வந்து என்ன வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுன்னா வரல, மறுபடியும் கமெண்ட் ஃப்ரண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் ஓப்பன் த கமெண்ட் ஃப்ரண்ட். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் மறுபடியும் பைத்தான் டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட வெர்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து காட்டும். சரிங்களா? 3.7.4.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானை பொறுத்தளவுக்கு இங்கே நமக்கு இன்ஸ்டால் பண்ண வெர்ஷன் பைத்தான் வந்து 3.74 ஐடியல்லி வந்து காட்டு. ஓகேங்களா, ஐடியல்லினா என்ன நம்ம பின்னாடி ஒன்றுனா வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகே, ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஐடியல்லின்னு டைப் பண்ணுங்கள். ஐடியல்லி பைத்தான் 3.74. ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அதையும் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க பைத்தானுக்கு ஐடியலி வந்து ஸ்க்ரீன் வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு சம் ஆஃப் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து நான் போட போகிறேன். A = 100, B = ஜஸ்ட் சும்மா ஒரு கால்குலேட்டர் மாதிரி தான். பைத்தான் வந்து ரொம்ப கம்பசூத்திரமெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெரி ஈஸி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். சரிங்களா, ஸோ யார் வேணாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் லேர்ன் பண்ணி ஈஸியாக வந்து நீங்களும் ஒரு ப்ரோக்ராமராக வந்து மாறிக்கலாம். ஸோ பைத்தான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபைலாக கூட, இது வந்து கன்சோல். சரிங்களா, நீங்கள் ஒரு ஃபைலாக கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். A = 100 and B = 200, C = A plus B print C. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஒரு ஃபைலாக வந்து ஜென்ரேட் பண்ணும்போது ரிசல்ட் வந்து பார்க்கணுன்னா நீங்கள் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். C++ மாதிரியே தான், பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா, இன்புட் அவுட்புட் யூனிட்ஸ். ஸோ ஆக்சுவலாக நான் ஹலோ பைத்தான் ப்ரோக்ராம் தான் போட்டிருக்கணும். ஸோ ரன் மாடியூல் அப்படின்னா F5 வந்து கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகி ரிசல்ட் வந்து கன்சோலில் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம பைத்தான் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐடி, தட் மீன்ஸ் இந்த பைத்தான் யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐடி. ஸோ நம்ம ஜாவாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ், நெட்பீன்ஸ் நிறைய வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் பைத்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி இருக்குது, சப்போர்ட்டிங் ஐடி, தேர்ட் பார்ட்டி ஐடி இருக்குது. ஸோ அந்த ஐடி யூஸ் பண்ணால் எஃபெக்டிவாக வந்து பைத்தானை வந்து நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ணலாம். அந்த ஐடி ஃபஸ்ட்டு என்னென்ன சப்போர்ட்டிங் டூல்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் டெவலப் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுனா வந்து சப்ஜெக்ட்குள்ளே வந்து ஒன்றுனா மூவ் பண்ணிட்டு போகிறோம். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பேஷன்ட்லி. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சீரீஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் ஆல்.